இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்க. இந்த மாமியார் தன்னுடைய மருமகள் கிட்ட ஒரு புடவையை எடுத்துட்டு வந்து கொடுத்து, இந்த புடவையை நான் ஒரே ஒரு தடவை மட்டும்தான் கட்டினேன், இது ரொம்ப நல்ல புடவை, ஆனா இந்த புடவை எனக்கு பிடிக்கல, இதை வேணும்னா எடுத்துட்டு போய் உங்க அம்மா கிட்ட கொடுன்னு சொல்றாங்க. உடனே அந்த பொண்ணு இந்த மாதிரி மாடல் புடவை எல்லாம் எங்க அம்மா கட்ட மாட்டாங்கன்னு சொன்ன உடனே இந்த பொண்ணுடைய மாமியார் எனக்கு என்ன கொடுக்க ஆளா இல்ல, நான் போய் வேலைக்காரி கிட்ட கொடுக்கறேன்னு சொல்லிட்டு கோச்சிக்கிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. அடுத்த நாள் தன்னுடைய புருஷனுடைய பழைய துணி எல்லாம் எடுத்து தன்னுடைய மருமகள் கிட்ட, இந்த துணி எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் உங்க அப்பா கிட்ட கொடு, உங்க அப்பா தான் பிராண்டட் சட்டை போட்டது இல்லல்ல, இது எல்லாமே பிராண்டட் சட்டை, பழைய சட்டைன்னு நினைக்காதுன்னு சொல்றாங்க. உடனே அந்த பொண்ணு, எங்க அப்பா கிட்ட பிராண்டட் சட்டை இல்ல, ஆனா அவரு என்ன பிராண்டடா வளர்த்திருக்காரு, என்ன நல்லா படிக்க வச்சிருக்காரு, அவருடைய வாழ்க்கைய பத்தி கவலைப்படாம என்ன ஒரு ஆளா ஆக்கிருக்காரு, நான் அவரை நல்லா பாத்துப்பேன்னு சொல்றாள். அந்த நேரத்துல அந்த பொண்ணுடைய மாமனார் அங்க வந்து தன்னுடைய பொண்டாட்டி கிட்ட, உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவே இல்லையா, பழைய துணியை எடுத்துட்டு போய் நம்ம சம்பந்தி கிட்ட குடுக்க நினைக்கிறியா, அவரு கஷ்டப்பட்டு அவருடைய பொண்ணை படிக்க வச்சிருக்காரு, அவருடைய பொண்ணு அவரை பாத்துக்க மாட்டாளா, நீ முதல்ல அவளுடைய சம்பளத்தை முழுசா வாங்குறத நிப்பாட்டு, அவளுடைய சம்பளத்தை வாங்கிட்டு நீ அவளுடைய அப்பா அம்மாவுக்கே பழைய துணியை கொடுப்பியா, இனிமே நீ இந்த மாதிரி நடந்துகிட்டினா உன்னோட மரியாதை கெட்டுரும்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாரு. இவரு தன்னுடைய மனைவி கிட்ட நடந்துகிட்ட செயல் சரின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல சூப்பர்னு கமெண்ட் பண்ணுங்க.